இந்த வீடியோவில் டைனமோடிபினா என்ன, டைனமோடிபியில் பிரைமரி கீ அண்ட் ஷார்ட் கீனா என்ன, லோக்கல் இண்டெக்ஸ் குளோபல் இண்டெக்ஸ்னா என்னன்னு நம்ம ட்ரெயினர் ஆர்ஷா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ டுடே செஷனில் வந்து நம்ம டைனமோடிபி கான்செப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டைனமோடிபினா என்ன, உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஓகே, ஸோ டைனமோடிபினா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஆர்டிஎஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ ஆர்டிஎஸும் ஒரு டேட்டா பேஸ் சர்வீஸா? ஸோ அதே மாதிரி தான் டைனமோடிபியும் வந்து நமக்கு ஒரு டேட்டா பேஸ் சர்வீஸ். ஸோ எப்படி ஆர்டிஎஸ் வந்து நமக்கு எஸ்கியூஎல் டேட்டா பேஸோ, அதே மாதிரி வந்து டைனமோடிபி வந்து நமக்கு என்னன்னா நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ். ஓகேவா? ஸோ நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் இந்த சென்ஸ், ஃபஸ்ட் நம்ம எஸ்கியூஎல்னா என்ன, நோ எஸ்கியூஎல்னா என்ன. ஸோ எஸ்கியூஎல்னா என்னது, வாட் இஸ் எஸ்கியூஎல்? அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டா? ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் தான் என்ன பண்ண முடியும், எஸ்கியூஎலை வந்து ரன் பண்ண முடியும். ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட் இந்த சென்ஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து எஸ்கியூஎல். ஸோ நோ எஸ்கியூஎல் அப்படின்னா என்னென்னா, ஸோ நம்மளுக்கு வந்து நோ எஸ்கியூஎல் வந்து எதுவுமே வந்து ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டாக ரன் ஆகணும் அப்படின்ற கான்செப்டே இல்லை. ஓகேவா? ஸோ அது வந்து நோ எஸ்கியூஎல்ல பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்ட்ரக்சரில் வேணால் ரன் ஆகலாம். ஸோ எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் ஜேசன் ஃபார்மேட் வந்து பார்த்துருப்பீங்க. ஜேசன் ஃபார்மேட் வந்து லைக் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் ரன் ஆகும். இப்போ ஜாவா, பைத்தான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டர் ஃபைல் இருக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் இருக்கணும், அப்போ தான் வந்து அது ரன் ஆகும். ஸோ நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை ஃப்ரண்ட்லையும் ஹெட்டர் ஃபைலை பேக்லையும் கொடுத்தோன்னா நமக்கு ரன் ஆகாது. அதுதான் வந்து ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட். இப்போ நோ எஸ்கியூஎல் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாமல் இதெல்லாம் வந்து எப்படி ரன் ஆகுது. ஸோ என்ன ஸ்ட்ரக்சரில் வேணால் நம்ம ரன் பண்ணிக்கலாம். டேட்டா பேஸ் வந்து ஈஸியாக வந்து அதை ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ நோ எஸ்கியூஎல்ல மோஸ்ட்லி ஜேசான் தான் வந்து ரன் பண்ணுவாங்க. இப்போ ஜேசான் ஃபார்மேட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற ரெக்குயர்மெண்ட்டை மட்டும் என்ன பண்ணிக்கும், அது வந்து கிராப் பண்ணி எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து ஸ்ட்ரக்சர்டாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நோ எஸ்கியூஎல்ல. ஓகே, ஸோ நோ எஸ்கியூஎல்ல நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கீமாலெஸ் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கீமாலெஸ் நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்கீமா டேட்டா பேஸ்னு எதை பார்த்தோம், எஸ்கியூஎல்ல வந்து ஸ்கீமா டேட்டா பேஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நோ எஸ்கியூஎல்ல வந்து ஸ்கீமாலெஸ் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது வந்து ஸ்கீமாலெஸ் டிபி, எதாவது ஐடியா இருக்குமா, ஏன் இது ஸ்கீமாலெஸ் டிபின்னு? ஸோ வாட் இஸ் ஸ்கீமா பேஸ்ட்? ஸ்கீமா பேஸ்ட்னா என்னது? ஸோ ஸ்ட்ரக்சர்டாக வந்து நேம், ஏஜ், லைக் சிட்டி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எல்லாரும் அந்த நேம், ஏஜ், சிட்டியில் தான் வந்து நேமில் நான் ஒரு ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துருக்கேன்னா அந்த ஸ்ட்ரிங் வைஸ் தான் எல்லாருமே வந்து இந்த நேமில் வந்து லைக் அவங்க நேம்ஸை வந்து சொல்லணும். அதே மாதிரி காலமில் இப்போ ஏஜ்னு இன்ட்டுன்னு கொடுத்துட்டேன்னா ஸோ ஏஜோட இந்த 24, 25, 26 அது படி தான் அவங்க எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக போடணும். ஸோ ஸ்கீமாலெஸ் டேட்டா பேஸ் அப்படின்னா நமக்கு வந்து லைக் இதுதான் இந்த ரெக்குயர்மெண்ட் தான் அப்படின்னு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து நேம், ஏஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா அகைன் ஒரு பர்சன் வந்து நேம், சிட்டி கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டாக வந்து காலம் அண்ட் ரோஸ் வந்து ஃபிக்ஸ்டாக தான் ரன் பண்ணும் அப்படின்னு இல்லை. ஓகேயா? அதனால தான் அதை வந்து ஸ்கீமாலெஸ் டிபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுதான் ரன் ஆகணும் அப்படின்ற கான்செப்டில் நம்ம கொடுக்க வேணாம். ஓகேவா கைஸ்? ஸோ அதே மாதிரி இப்போ எப்படி எஸ்கியூஎல்ல வந்து நம்ம இந்த இடத்துல இன்டீஜர் ரன் ஆகணும், வேர்கேர் ரன் ஆகணும், ஸ்ட்ரிங் ரன் ஆகணும்னு ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அந்த மாதிரி நோ எஸ்கியூஎல்ல நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம். அதில் வந்து லைக் 2 இம்பார்ட்டன்ட் லைக் மேஜராக வந்து 2 விஷயம் தான் வந்து ரன் ஆக போகுது. என்னென்னா பார்ட்டிஷன் கீ அண்ட் ஷார்ட் கீ. ஓகேவா? ஸோ பார்ட்டிஷன் கீன்னு ரன் ஆக போகுது, ஷார்ட் கீன்னு ரன் ஆக போகுது. ஸோ வாட் இஸ் பார்ட்டிஷன் கீ அண்ட் ஷார்ட் கீ, ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே, ஸோ பார்ட்டிஷன் கீ அப்படின்னா ப்ரைமரி கீயை தான் வந்து பார்ட்டிஷன் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் காலமில் வந்து ஐடி, இப்போ நேம், ஏஜ், சிட்டின்னு கொடுத்துருக்கேன். ஐடின்றது இம்பார்ட்டண்ட்டாக எல்லாருமே அதை வந்து ஆக்சஸ் பண்ணணும், எல்லாருமே அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எனக்கு ப்ரைமரி கீயாக ரன் ஆகும். ஐடி எனக்கு மஸ்ட்டு. ஐடி இல்லைனா என்னால் என்ன பண்ண முடியாது, அந்த ரிசோர்ஸஸ் யாருன்றது என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்போ ஐடி வந்து எனக்கு அந்த இடத்துல என்ன ஆகும், ப்ரைமரி கீயாக வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ப்ரைமரி கீயிலேருந்து நம்ம வந்து ஆர்டர், அந்த ப்ரைமரி கீ யூஸ் பண்ணி நம்ம அந்த பர்சன்ஸை வந்து ஆர்டர் பண்ணுறோம். இப்போ ஒரு காலேஜ் இருக்குது, இப்போ காலேஜில் ஒரு லைப்ரரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த லைப்ரரியில் வந்து n நம்பர் ஆஃப் புக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, n நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபார் சிம்பிளாக சொல்லணும்னா 1 minute. அப்போ உங்களோட லைப்ரரியில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், n நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து இருக்குமா? ஸோ இப்போ வந்து இந்த காலம்ஸில் இப்போ காலம் ஏன்னு இருக்குது. இப்போ காலம் ஏல வந்து ஜியாகிரபிக்கல் பேஸ்டான புக்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரி காலம் பி,
காலம் பியில் நமக்கு என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் பேஸ்டு புக்ஸ் எல்லாமே காலம் பியில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதேமாதிரி பயாலஜி பேஸ்டு புக்ஸ்லாம் எனக்கு எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும்? காலம் சியில் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்து என்னன்னா இது காலம் இல்லை, லைக் அந்த ஷெல்ஃப்னு வச்சுக்கலாம். லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் ஷெல்ஃபாக, அந்த ஷெல்ஃபில் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ எங்கே எது இருக்குதுன்னு தெரிஞ்சா, ஸோ இதுதானே வந்து உங்களுக்கு ப்ரைமரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்பர் 1 ஷெல்ஃப்னு சொல்கிறாங்க, இதை வந்து 2 இது செகண்ட் ரோன்னு சொல்கிறாங்க, இதை தேர்ட் ரோன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணதுனால தானே அந்த லொக்கேஷனை நம்மளால் போய் ஐடென்டிஃபை பண்ணி அந்த புக்ஸை எடுத்து படிக்க முடியுது. ஸோ இதுதான் அப்போ இந்த இடத்துல வந்து இது இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த ஃபிசிக்கல் லொக்கேஷனை போய் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லைப்ரரியில் வந்து n நம்பர் ஆஃப் புக்ஸ் இருக்குமா, ஒரு காலேஜில் n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க, லைக் எல்லாரோட நேமும் ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ 141 அப்படின்னா 141 ஆகாஷ் அப்படின்னா அப்போ 141 நம்பருன்றது அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடென்டிட்டி, அவங்களோட லொக்கேஷன் மாதிரி. ஸோ அது இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதே நமக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸும் வரப்போகுது. ஸோ அப்போ அது என்னவா ரன் ஆக போகுதுன்னா ப்ரைமரி கீயாக அந்த இடத்துல ரன் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அந்த லொக்கேஷனை டிட்டர்மைன் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது நம்ம ஷார்ட் கீனா என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஷார்ட் கீலே வந்து இப்போது ஷெல்ஃப் நம்பர் 1ல் ஏல வந்து என்ன இருக்குன்னா ஃபுல்லாக வந்து ஜாகிரபிக்கல் புக்ஸாக இருக்குது. ஸோ ஜாகிரபிக்கல் புக்ஸுக்கு இப்போ ஒரு புக் இருக்குது, இப்போ இதில் வந்து மல்டிபிள் புக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மல்டிபிள் புக்ஸுக்கும் ஒரு நேம் டைட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புக் ஏ, புக் பி, லைக் அந்த புக்குக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக் நேமை வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்ஸில் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அந்த ப்ரைமரி, லைக் இது வந்து ப்ரைமரி கீ. இந்த ப்ரைமரி கீக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புக்ஸை வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்ஸில் வந்து லைக் ஆர்டராக வந்து பண்ணி வைக்கிறாங்களா, அதை தான் வந்து ஷார்ட் கீ. அந்த ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதா என்ன சொல்கிறாங்கன்னா ஷார்ட் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷார்ட் கீ எதுக்குள்ளே ரன் ஆகுது? பேஸ்ட் ஆன் ப்ரைமரி கீ. ப்ரைமரி கீக்குள்ளே நமக்கு ஷார்ட் கீ வந்து ரன் ஆகுது. ஓகே, அப்போ உங்களுக்கு ஷார்ட் கீ இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் ஷெல்ஃப் ஏ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெல்ஃப் ஏல என்னென்ன புக்ஸ் இருக்கோ அது எல்லாமே வரும். ஸோ அந்த புக்ஸ் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கிறதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆல்ஃபபெட்டிக் பியில் இருக்கிறது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பியில் ஸ்டார்ட் ஆகிற எல்லா புக்ஸுமே உங்களுக்கு என்ன ஆகும்? ஷோ ஆகுமா? அது எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் ஆகி ஷோ ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து ஷார்ட் கீ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஷார்ட் கீ ஆர்கனைஸ் பண்ணி இது ரெண்டுத்துலேயும் எது ஆட்ரிபியூட்ஸ் தான் ரன் ஆக போகுது. இந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இது எல்லாமே நமக்கு வந்து குவரியில் வந்து சிம்பிளாக ரன் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்ட்டிஷன் கீ அண்ட் ஷார்ட் கீ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ பார்ட்டிஷன் கீ ஷார்ட் கீ ரெண்டுமே எதுக்காக ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷனுக்காக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, பார்ட்டிஷன் கீ நமக்கு ப்ரைமரி கீயாக ரன் ஆக போகுது. ஸோ ப்ரைமரி கீயோட அந்த லொக்கேஷன், ஸோ அந்த லொக்கேஷனை ஃபிசிக்கல் லொக்கேஷனை வந்து மேப் பண்ணுறதுக்காக நம்ம பார்ட்டிஷன் கீ யூஸ் பண்ணுறோம். ஸோ ஷார்ட் கீ வந்து ஆர்டர் பண்ணுறதுக்காகவும் ஆர்கனைஸ் பண்ணி குவெரியை ரன் பண்ணுறதுக்காகவும் ஷார்ட் கீ வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபைனா? இது வந்து கிளியரா? ஃபைன். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா லோக்கல் இண்டெக்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டிபியில் வந்து ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேபிள் வந்து மெயின் டேபிளாக வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த மெயின் டேபிளில் எனக்கு என்னென்னலாம் இருக்குன்னா நேம் இருக்குது, லைக் நேம் காலம் இருக்குது, அதே மாதிரி ஏஜ் இருக்குது. ஸோ ஏஜ் இப்போ இந்த நேம் காலம் ஏஜ்னு இருக்கா. ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு காலேஜில் வந்து n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா புக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ எவ்ரி சிங்கிள் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு புக் இருக்குது. அந்த ஒரு புக்குமே டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் எழுதின புக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட் இயர்ஸ் பேஸ்டாக இருக்குமா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, யார் வந்து புக்கை பப்ளிஷ் பண்ணா, ஸோ புக்கோட ஆத்தர்ஸ் இது எல்லாமே வந்து மெயின் டேபிளில் ஒரு சம் காலம்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா லோக்கல் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வராங்க. ஸோ லோக்கல் இண்டெக்ஸ் எதுக்குன்னா மெயின் டேபிளில் ஆல்ரெடி வந்து புக்கு யார் எழுதுனா புக்கு ஆத்தர்ஸ் இருக்காங்க அண்ட் அந்த புக்கை வந்து எந்த இயரில் வந்து இது பண்ணியிருப்பாங்க, ஸோ அந்த இயருமே இருக்குது. ஓகேவா? லோக்கல் இண்டெக்ஸில் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. லைக் ஒரு லைப்ரரியிலேருந்து அந்த புக்கெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்னா ஸோ இவங்க பப்ளிஷ் பண்ணுற புக்குக்கு லைக் பப்ளிஷ் பண்ணுற இயர்னு ஒரு இயர் இருக்குமா.
நான் என்ன சொல்றேன்னா, இப்போ மெயின் டேபிள்ல ஒரு செட் ஆஃப் காலம்ஸ் வந்து இருக்கு. அது இல்லாம அனதர் ஒரு காலம வந்து இவங்க வந்து அவங்களோட இப்போ ஆத்தர் நேம், இப்போ புக்கு யார் எழுதுனான்னு இருக்கு, எந்த இயர்ல இருக்கு. ஸோ புக்கோட டைட்டில் வந்து இந்த இடத்துல மிஸ் ஆகுது. ஸோ சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வரும், புக்கோட டைட்டில் தான் ஞாபகம் இருக்கும், ஆத்தர்ஸ் யாரு, இயர் யாருன்னு ஞாபகம் இருக்காதா. ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா, இப்போ நமக்கு மெயின் டேபிள்ல நான் என்ன பண்றேன், அனதர் காலம் வந்து ஆட் பண்றேன். ஸோ அதை நான் எதை யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, லோக்கல் இண்டெக்ஸை யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ லோக்கல் இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா, புக்கோட டைட்டிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் எனக்கு புக்கு டைட்டில், அந்த queryல நான் புக் டைட்டில்னு போட்டால் எனக்கு என்ன ரன் ஆகும், புக் டைட்டில் என்னென்ன புக் டைட்டிலோ அது மெயின் டேபிளோட சேர்ந்தே எனக்கு வந்து ரன் ஆகும். ஓகேயா. இதுதான் வந்து லோக்கல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு சிங்கிள் ஆட்ரிபியூட்டை மட்டும் நம்ம பார்க்கணும், ஒரு சிங்கிள் காலமுக்குள்ள மட்டும் நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அது வந்து லோக்கல் இண்டெக்ஸில் வரும். அதே மாதிரி நமக்கு என்ன இருக்குன்னா குளோபல் இண்டெக்ஸ். ஸோ குளோபல் இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நேம், ஸோ இப்போ வந்து புக் டைட்டில் அப்படின்றது ஒரு சிங்கிள் query. ஓகேவா. அந்த ஒரு டேபிளில் ஒரு காலமை நம்ம அஃபெக்ட் பண்ணுறதுக்காக வந்து புக் டைட்டில் அப்படின்னு கொடுத்து ஒரு காலமை அஃபெக்ட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு என்னன்னா, இந்த காலமில் நேம், காலம், ஏஜ் இதெல்லாம் வந்து எனக்கு வேணாம். ஓகேவா. எனக்கு என்ன முக்கியம், புக் ஆத்தர்ஸ், புக் இயர், இப்போ புக் டைட்டில், இது மூணு தான் வந்து எனக்கு முக்கியமா. எனக்கு மெயின் டேபிளில் எல்லாமே அஃபெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு மெயின் டேபிளில் இப்போ என்னென்ன இருக்குது, இப்போது புக் டைட்டிலும் சேர்த்து எனக்கு மெயின் டேபிளில் நிறைய காலம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. பட் நான் வந்து இப்போது என்ன பண்ணணும்னா, சார்ட் பண்ணி எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக புக் ஆத்தர்ஸ், புக் இயர், புக் டைட்டில் மட்டும் தான் வேணும். ஏன், பிகாஸ் அப்படின்னா நான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த புக்கை யாரோட வீட்டிலேருந்து யார் எடுத்துகிட்டு வந்தாங்க, அவங்களோட ஏஜ், அவங்க என்ன லைக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அது எல்லாமே எனக்கு வேணாம். நேம், காலம், ஏஜ் இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம். எனக்கு இந்த 3 காலம் மட்டும் ஷோ ஆகணும் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா குளோபல் இண்டெக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. குளோபல் இண்டெக்ஸில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ புக் ஆத்தர்ஸ், புக் இயர் அண்ட் புக் டைட்டில். ஓகேவா. ஸோ இப்போது இதில் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நான் இந்த queryயை வந்து ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து இங்கே ஆல்ரெடி வந்து இப்போ மெயின் டேபிளில் எனக்கு என்ன ரன் ஆகுது, எனக்கு மெயின் டேபிளில் நேமுன்றது பார்ட்டிஷன் கீயாக ரன் ஆக போகுது, காலம் அப்படின்றது ஒரு ஷார்ட் கீயாக ரன் ஆக போகுது என்னோட மெயின் டேபிளில். ஸோ இதே எனக்கு குளோபல் இண்டெக்ஸில் என்ன ரன் ஆக போகுதுன்னா, புக் ஆத்தர்ஸ்னு இருக்குல்ல, இந்த புக் ஆத்தர்ஸ் வந்து எனக்கு பார்ட்டிஷன் கீயாக ரன் ஆகும். அண்ட் புக் இயர் அப்படின்றது இல்லை புக் டைட்டில் இதில் ஏதோ ஒன்று எனக்கு ஷார்ட் கீயாக ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நான் குளோபல் இண்டெக்ஸில் நான் இப்போ புக் ஆத்தர்ஸ் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு குளோபல் இண்டெக்ஸ்லேருந்து ரன் ஆகிற புக் ஆத்தர்ஸ், புக் இயர், புக் டைட்டில் இது மட்டும் எனக்கு வந்து ரன் ஆக போகுது. ஓகே. லைக் லோக்கல் இண்டெக்ஸ்னால் என்ன, குளோபல் இண்டெக்ஸ்னால் என்னன்னு இப்போ கிளியரா. ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் லைக் காட்டுறேன். இப்போ இங்கே என்னென்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ குளோபல் இண்டெக்ஸ் இப்போ வந்து யூசர் ஐடி, கேம் டைட்டில், டாப் ஸ்கோர் அண்ட் வின்ஸ் லாஸ் அப்படின்னு ஒரு ஃபுல் டேபிள் வந்து இருக்குது. ஓகேவா. இந்த டேபிளில் இவ்வளோலாம் உங்களுக்கு வேணாம். டாப் ஸ்கோர், டேட், டைம் இதெல்லாம் வந்து அன்வான்ட், இது எதுவுமே வேணாம். எனக்கு யூசர் ஐடி, கேம் டைட்டில், டாப் ஸ்கோர், இப்போ எனக்கு டாப் ஸ்கோரில் மட்டும் ஜஸ்ட்டு பண்ணி அவங்க எந்தெந்த நேம்னு மட்டும் பார்க்கணும். எனக்கு இந்த காலம் எதுவுமே விசிபிளாக இருக்க வேணாம் அப்படின்னா குளோபல் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்மெட்டை க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து கேம் டைட்டில் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டிலை வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா. ஸோ அந்த டைட்டிலை கொடுத்துட்டு அதில் என்னென்னா ப்ரைமரி கீயாக நான் கேம் டைட்டிலையும் என்னோட ஷார்ட் கீயாக டாப் ஸ்கோரையும் மட்டும் ஆட் பண்ணி அதில் யூசர் ஐடி மட்டும் நான் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ அப்போ நான் கேம் டைட்டில் இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு இது அனதர் லைக் டேபிள் மாதிரி குளோபல் இண்டெக்ஸில் எனக்கு ரன் ஆக போகுது. ஓகேவா. இப்போ கிளியராக இது அதே மாதிரி தான் வந்து லோக்கல் இண்டெக்ஸில் எனக்கு என்ன ரன் ஆக போகுது, சிங்கிள் காலம் மாதிரி எனக்கு ரன் ஆக போகுது. ஓகேவா. ஸோ ஒரு டேபிள்லேருந்து மல்டிபிள் காலம்ஸை விசிபிளாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம குளோபல் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு டேபிளில் வந்து சிங்கிள் காலம் மட்டும் விசிபிளாக இருக்கணும், அதுக்கு நம்ம லோக்கல் இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த கான்செப்ட்லாம் கிளியரா. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி AWS ரிலேட்டடாக நிறைய வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.